ஞானராஜசேகரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு சொல்ற? பாரதியார் படம் எடுத்தார், அவர் பெரியார் படம் எடுத்தார், காந்தின்னு படம் எடுத்தார், ஜானகி ராமனுடைய மோகமுள் என்கின்ற படத்தை எடுத்தவர் ஞானராஜசேகரன், ஐஏஎஸ். இப்போ ரிட்டையர்ட் நினைக்கிறார், அவர் கேரளாவில் இருக்கார். அவர் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபிலிம் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷனுக்கு டீனா வந்து உட்கார்றார். எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறார். நான் சொல்றது வரலாறு, ஏன் வரலாறு. கூப்பிடுறார், நான் போறேன். மேடம், நீங்க நிறைய வாசிக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுக்கு இலக்கியத்தில் காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் அப்படிங்கிற பாடத்தை வடிவமைக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து வடிவமைக்கலாமா மேடம்னு நிறைய புக்ஸ் நிறைய விஷயங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பாடத்திட்டத்தை வரைவு பண்ணோம். 7 வருஷம் நான் வந்து அங்கே விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கதைகளில் ஒரு கதைங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, களத்தில் நிற்கிறோமா. இதை பாலு மகேந்திரா தன்னுடைய இறுதி நாட்களின் கடைசி நிலைகளே எங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது, ஐயா ஏதாவது சொல்லுங்க எனக்குன்னு சொல்ல அவர் வாயால் கேட்டது, பர்வீன் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, பிடிச்சதை செஞ்சிட்டு இருக்கோமா அதுதான் முக்கியம். அவர் சொன்னது, உனக்கு பிடிக்குதா அதை செய். ஆள் மனசுல ஒன்று இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இல்லை, உன் ஆன்மாக்கே தெரியும். டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் will lead you to stress. ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. நிறைய படம் பார்த்தீங்கன்னா, நிறைய போய் வெளியில பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. அது இல்லை உங்க ஆன்மாவினுடைய தேடல். உங்க ஆன்மாவின் தேடல் எங்கேயோ இருக்கிறது, அதை கண்டுபிடிங்க. என் ஆன்மாவின் தேடல் வாசிப்பு. நான் சொல்ல போற கதையின் பேர் ரோஜா அத்தர். அந்த கதையை எழுதியவர் ஒரு தெலுங்குக்காரர். தெலுங்கில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறுகதை. அது ஒரு 11 பக்கம், ரொம்ப காத்திரமான மொழிபெயர்ப்பு. முடிஞ்சா சாகித்ய அகாடமியில் ரோஜா அத்தர் இருந்தால் திரும்பவும் நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா அது என் ரோஜா அத்தர், நான் படித்தது, நான் என் மொழியில் உங்களுக்கு கடத்துகிறேன். பாருங்க, கதை இதுதான். 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் என் பேச்சு முடியும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, ஈரான்ல ஒரு பெரிய பரம்பரை அத்தர் செய்கிற, அத்தர்னா தெரியும்ல, வாசனை திரவியம் செய்கிற. நான் ஒரு முஸ்லீம் அம்மா ஓன்னு தலையாட்டுது. உங்களுக்கு தெரியாமல் யாருக்கு தெரியும் அத்தர்னா? பெரிய குடும்பம். அத்தர் 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 அத்தர்னு அவங்களுக்கு உலகத்தில் பெரும் புகழ். ஈரானியக்காரர்கள் அவங்க. அவன்ல கடைசி வாரிசு ஒருத்தன். அவனுக்கு என்னன்னா இந்தியாவின் மீது ஒரு கண். இந்தியாவுக்கு மட்டும் அவன் அத்தர் வந்ததில்லை. அந்த இந்திய நாட்டின் முகலாய மன்னனை சந்தித்த அந்த ஷஹின்ஷாவிடம் தன்னுடைய அத்தரை அறிமுகப்படுத்தணும். இதுதான் அவன் வேலை. நீங்களாம் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, கவிதை புக் எடுத்து வச்சிருங்க, கையில் கதை எழுதி சினிமாவுக்காக காத்துருங்க, யார் வேணாலும் அந்த ரோஜா அத்தருக்கான அந்த மனுஷன். சரியா? நல்ல நல்ல பேச்சாளராக இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். என்கிட்ட வந்து கேட்டாங்க ஒருத்தங்க, மேடம் உங்களை மாதிரியே பேசணும் மேடம், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி தான் நான் பேசுகிறேனே, நீ உன்ன மாதிரி பேசு, நீ என்ன மாதிரி பேசணும், என்ன அநியாயம் இது. இந்த ரோஜா அத்தரில் அவன் யூனிக். அவன் கிட்ட இருக்கிற அத்தர் உலகத்திலே கிடையாது. அவன் 6 அடி 10 அங்குலம், நல்ல பெரிய ஆள், தலையில டர்பன் கட்டியிருக்கான், பெரிய குதிரையில் ஏறி வரான், குதிரை சவாரி பண்ணிட்டு வரான். டெல்லி வந்துட்டான். டெல்லியிலேருந்து நேராக ஹைதராபாத் வந்துட்டான். ஹைதராபாத்தில் இருக்கிறாரு ஷஹின்ஷா. இப்போ ஷஹின்ஷாவை பார்க்கணும். நம்மளால ஒரு தாசில்தாரை கூட பார்க்க முடியறது இல்லைங்க இந்த நாட்டில். எவ்வளோ தடங்குறீங்க. அவருக்கு சும்மாவா, அவர் உள்ளே போன உடனே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் பெருசா, புடு 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 புடுன்னு ஒரு ஹுக்கா குச்சிட்டு உட்காந்துருக்காரு, பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு திவானில் உட்காந்துருக்கார். அவர் பேரே திவான், அதனால தான் அதுக்கு திவான்னே பேர் வந்துச்சு. இப்படி சாஞ்சி உட்காந்துருக்கு.
அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஒரு வியாபாரி ஒருத்தன் ஈரான்லேருந்து வந்திருக்கானா, உங்களை பார்க்கணுமா, ஷஹின்ஷாவை பார்க்கணுமா. ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எதுக்கு? அத்தர் கொண்டு வந்திருக்கானா, விற்கணுமா. அத்தர் விற்கிறதுக்கு ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எவன் அவன் உள்ளே வரான். இங்கே பாருங்க அந்த கதையை அவன் எப்படி எழுதியிருக்கான். அவன் பேக்கெட்டில் ஒரு பெரிய பேழை வச்சிருக்கான். அந்த பேழையில் 3 அத்தர் கொண்டு வந்திருக்கான். ஒன்று சாண்டில், ஒன்று ஜாஸ்மின், ஒன்று ரோஸ். சந்தனம், மல்லி, ரோஜா, 3 அத்தர். அவன் நேராக வந்து இறங்கி சொல்கிறான். முதல்ல அவன் தன்னுடைய பிரதாபங்களை சொல்கிறான். 1 அவுன்ஸ் அத்தர் எடுக்கணும்னா 10 லட்சம் மலர்களை சந்தித்தாக வேண்டும். அப்பதான் 1 அவுன்ஸ் கிடைக்கும். இப்படி நான் 10 அவுன்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். 10 மரங்களை அரைத்து 10 அவுன்ஸ் சாண்டில். அந்த சாண்டில் சந்தன பேழையில் வச்சிருக்கான். அவன் எப்படி தெரியுமா கொடுக்குறான்? அவன் பாதியாக மடிஞ்சு உக்காந்து ஒரு பெரிய வெல்வெட் துணியை போட்டு தன்னுடைய பேழையை எடுத்து தன் தலையை குனிஞ்சு இப்படி கொடுக்குறான், சப்மிட் பண்ணுறான். அவன்ல இந்த மைக்கேல் மதன காமராஜரில் இந்த கமல் சார் அரிசி சாப்பிடுவார்ல, அந்த அம்மா தாஜ்மஹாலை வரைஞ்சி கொடுக்கும், பழைய அரிசிம்பார்ல, அந்த ரேஞ்சில் அவன் அதை எடுத்து அப்படி தூக்கி போடுறான். பக்கத்தில் இருக்கிறோம் அதை பிடிக்கிறான், இதை போய் உள்ளவை, இப்போல்லாம் பார்க்க முடியாது, அப்புறம் வாப்போ அப்படி. அவன் மனசு நொறுங்கி போயிடுதுங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு 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 படைப்பாளனுக்கு தோல்வி கூட அவன் ஒத்துக்குவாங்க, புறக்கணிப்பை அவன் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் வலிக்குங்க புறக்கணிப்புங்கிறது. நம்ம நின்றுட்டு இருப்போம், நம்மளை பார்க்காம போவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையாமா? நம்மளை பார்த்தாங்க, ஆனால் பார்க்கல. அவனுக்கு தெரியும் அதன் பெருமதி. பெருமதி என்று தெரிந்து விட்டால் அவன் ஷஹின்ஷாவை பார்க்க வேண்டும் என்று கேட்பான்றதுனால தூக்கி போட்டார். மனசு உடைஞ்சு வெளியில் வரான். அப்போ கூட இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், இன்னும் என்ன வச்சிருக்கிற? நான் மல்லி வச்சு, அது என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுக்குறேன் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆள். அடுத்த ஆளுக்கிட்ட காட்டு. அடுத்தவங்கிட்ட போகிறாங்க, அப்படி கொடுக்குறாங்க அந்த அந்த பேழையை வச்சு மல்லியை. அவனை எடுத்துட்டு ஏமாத்திடுறான். இன்னைக்கு வா நாளைக்கு வா, இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு. வெறுத்து போய் அவன் என்ன பண்ணுறான், ஒரு டீ கடையில் வந்து டீ குடிக்கும்போது ஷஹின்ஷாவை பார்க்கணும். அவனுக்கு என்ன தெரியுமா? ஷஹின்ஷா இந்த வாசனையை முகந்துட்டா போதுங்க, அவர் அதுக்கு ஃபேன் ஆயிட்டா, அவனுக்கு வேறு எதுவும் வேணாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இவங்க கொடுக்குற காசா? என்னை பார்த்து மா நல்லா பேசுகிறடா, நல்லா இரு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய பரிசு இவர்கள் கொடுக்கின்ற காசா? இல்லை. அங்கீகாரம் இருக்குல்ல, ஒரு அப்பா கிட்ட, ஒரு அம்மா கிட்ட, ஒரு குழந்தை கிட்ட, ஒரு கணவன் கிட்ட, ஒரு மனைவி கிட்ட ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பது இந்த அங்கீகாரத்தை தான். அவன் அந்த அங்கீகாரத்துக்காக வந்தாங்க, ரெகக்னிஷனுக்காக வந்தாங்க. அத்தர் சந்தனம் போச்சு, மல்லியும் போச்சு, இப்போ இருக்கிறது ரோஜா. சுற்றி சில ஓனாய்ங்க நிற்கிது அந்த ரோஜாவை கையிலேருந்து வாங்குறதுக்கு. இவன் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு டீ கடையில் கேட்குறான், ஷஹின்ஷாவை பார்க்கணும், என்ன பண்ணுறது? அதெல்லாம் பார்க்க முடியாது சார். இல்லை எப்படியாவது பார்க்கணுமே, என்ன பண்ணுறது? வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு கோட்டையிலேருந்து வெளில வருவார், வெளியில் போவார். வெள்ளிக்கிழமைலாம் தொழுவெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை காலைல தான் வருவார். அவரை வெளியில் வரும்போது நீ வேணா பார்க்கலாம், இங்கே நின்னா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்ல ராஜாலாம் வந்தால் எவ்வளோ கூட்டம் நிற்கும்னு. அப்படி கூட்டம் நிற்குது. இந்த பைய ஹைட்டு, இவன் ஹைட்டை தெரிஞ்சே போலீஸ்காரங்க துரத்துறாங்க. இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்னு சொல்லி தப்பிச்சு 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 போய் அந்த கூட்டத்தில் போய் நின்றுடுவாங்க குனிஞ்சி. பரேடு ஆரம்பிக்கோங்க, கடைசி முடியுது. நான் ஆச்சரியப்படுறேன். நம்ம எல்லாரும் பெருமை பண்ண என்ன தெரியுமா? நமக்கு வாசிக்க தெரியுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுத்தா வாசிக்க தெரியுமா இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்பா, இன்னும் 2-3 மொழி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அங்கங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மொழி தெரிவதும் வாசிக்க தெரிவதும் சொல்வது புரிவதும் பிளிஸ்ஸுங்க. அது வாழ்க்கையின் ஆகப்பெரிய விஷயம். யார் என்ன சொன்னாலும் புரியுறது, எது படித்தாலும் புரியுறது. நம்மில் பல பேருக்கு புரிகிறதே இல்லை.
வாசிக்க வாசிக்க புரியும் தோழமைகளே. இந்த கடைசி பேராவை ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பாருங்க அவர். ஸ்லோ மோஷன்ல கதை படிச்சிருக்கீங்களா? ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பா. என்னன்னா, வெளியில இருந்து குதிரை வருங்க, இவன் இப்படி உட்காந்து இருந்தவன் இப்படி எடுப்பாங்க, தலையை இப்படி எடுத்து பார்ப்பாங்க, குதிரை வருது, தாண்டி ஓடுவாங்க. அவன் ஓடுறத போலீஸ்காரன் பார்த்து பின்னால போலீஸ்காரன் வருவாங்க. இவன் ஓடி போய் அங்கே குதிரை கிட்ட நிற்க, போலீஸ்காரன் கரெக்டாக வந்து நிற்க, அந்த குதிரையிலேருந்து ஷஹின்ஷா அவனை இப்படி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி திரும்பி குதிரையை ஓட்ட சரியா இருக்கும். போலீஸ்காரன் பிடிச்சிருவான், குதிரை போயிடுங்க. அவ்வளோதான், அவன் லைஃப்பில் இனிமேல் ஷஹின்ஷாவை பார்க்க போகிறதில்ல. அப்போ ஒரு வேலை செய்வாங்க, அவன் 5 அடி போயிருக்கோம் குதிரை, அந்த போலீஸ்காரனை அடித்து அப்படியே தள்ளி விட்டுட்டு தான் இடுப்புலேருந்து அந்த ரோஜா அத்தரை எடுப்பாங்க. எடுத்து அந்த கோல் கொண்டா விட்டு வெளியில் போனான்ல, அந்த பாறையில் அடித்து உடைப்பாங்க. அதை அடித்து உடைச்ச உடனே அந்த வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை அப்படியே போய் அந்த குதிரை இருக்குல்ல, குதிரை நிற்கும். அந்த வாசனையில் இப்படி திரும்பி ஷஹின்ஷா பார்த்து பாதி கண்ணை மூடுவார். அவன் அப்படி தன்னுடைய டர்பனை இப்படி ஒதுறிக்கிட்டு அவன் தன் குதிரையை பார்க்க போயிடுவான். அது சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சா எனக்கு கண்ணீர் வருது. அந்த கதையை படித்து முடிக்கிறதுக்கு சொல்லும்போது, நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு சென்று வாசலில் இருக்கும் பாறைகளில் உங்கள் சுவாசத்தை வைத்து பாருங்கள், ஒருவேளை அங்கே அந்த ரோஜா அத்தர் மணக்கலாம் சொல்லி முடிப்பான். உங்களுக்கான அங்கீகாரத்தை நான் சொல்ற, வீரியம் உள்ள விதையாக இருங்கள். உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போவோம். ஏனென்றால் நாம் வீரியம் உள்ள விதைகள், தமிழர்கள், பழங்குடிகள், இந்த தேசத்தின் பூர்வ குடிகள். நாம் தான் அறிவை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனைவியை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா ஐயா? இல்லை, நான் கேட்குறேன், இன்னும் என்னத்த புரிஞ்சுக்க சொல்கிறேன்? வீட்டில் ஒரு டைலாக் சொல்கிறீங்க, திருந்தவே மாட்டியா? 25 வருஷமாக சொல்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்ன டீச்சரா? அது என்ன ஆன்சர் ஷீட்டா நீங்கள் திருத்துறதுக்கு? அதுக்கு சுயமரியாதை இல்லை, அதுக்கு உடம்பு இல்லை, அதுக்கு புத்தி இல்லை. இருந்திருந்தா நான் என்ன கல்யாணம் பண்ணியிருப்பாளான்னு கேட்குறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், நேராக்க முயற்சி செய்தால் நீங்கள் உடைந்து போவீர்கள். குர்ஆன் வார்த்தைங்க. let them be, let them happy. உங்களுடன் இருக்கின்ற பொழுது அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற என் தங்கை சொன்னாங்க. 5 நாள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறா. அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக வந்தா. அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு. அவள் ஒரே வார்த்தை தாங்க சொன்னா நேற்று என்கிட்ட ஃபோனில். சத்தியங்க இதை சொன்னான், அக்கா ஜுரமாக இருக்குக்கா. நான் சொன்னேன், மருந்து ஏதாவது சாப்பிடு பாப்பா, இதோ வந்துடுறேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், இன்னைக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும், நாளைக்கு வந்துடுவேன். இல்லை அப்பா, நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டேன்னா சரியாக போயிடுவேன். அதுக்கு பேர் தானேங்க குடும்பம், அதுக்கு பேர் தானே வாழ்க்கை. ஐயோயோ, அந்த ஆள்கிட்ட போனா இன்னும் டிகிரி ஏறிடும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வது, ஒருவருக்குள் ஒருவர் நிறைந்திருப்பது, மகிழ்ந்திருப்பது. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இறகு தரேன்ட்டு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங். கவனமா பார்த்துக்கோங்க. பிறந்துட்டோம்ல, சாவரத்துக்குள்ள நீங்க யாருன்னு சைன் பண்ணிட்டு போங்க. நடுவில் போயிடாதீங்க, விட்டுடாதீங்க. நெவர் கிவ் அப். உங்களுக்குன்னு ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கான்ல, இயற்கை கொடுத்திருக்கிறல. யூ ஆர் த யூனிக் பர்சன் அண்டர் தி ஸ்கை. நீங்கள் நம்புங்கள். ஏங்க தொத்த முத்த வாய்ங்க. எனக்கு என்னை எல்லாருமே வெகுளின்னு தான் வீட்டில் ஞாபகம் எனக்கு, தெரியுமா? நம்பலையா? எங்கள் சித்தப்பா மக்காவுக்கு போய் மக்காவில் துவா செய்யும்போது எல்லா குழந்தைங்களுடைய பேர் சொல்லும்போது என் பேர் மட்டும் வரலையா. அந்த வெகுளி பொண்ணை கொஞ்சம் காப்பாற்றி இறைவான்னு சொன்னாராம். பாருங்களேன், சில இடங்கள்ல வெகுளியா இருந்தாதான் சில இடங்கள்ல ஞானமா இருக்க முடியும்.
எல்லா இடத்துலையும் புத்திசாலியா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண முடியுமா? கிடையாது. சில விஷயங்களில் சிலது அப்படித்தான் அமையும். நான் உங்களுக்கு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். மோட்டிவேஷன் இருக்குல்ல, மோட்டிவேட் பண்ணணும்ல, யாராவது உங்களை உற்சாகப்படுத்துறாங்க, யாரோ எனக்கு ஏன் இவ்வளவு வரவேற்பு தெரியுமா? நிறைய பெண்கள் என்கிட்ட பேசுறது, மனசு கஷ்டமா இருக்கும்போது உங்க ஸ்பீச்சை கேட்டா சரியா போயிரு சொல்றாங்களா? இப்ப எனக்கு அது வரவு தானே. இப்போ நான் அதெல்லாம் வரவா வச்சிருந்தேன்னா நான் ஐ எம் நாட் அ ரியல் மோட்டிவேட்டர் இல்லை. உங்களை சம்பாதிப்பதற்காக நான் மோட்டிவேஷன் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அறத்தின் சார்பானது அல்ல. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் இலக்கை நோக்கி உங்களை ஓட வைத்து விட்டால் அதுதான் எனக்கான அறமே தவிர எனக்கு பின்னால் ஓடி வர்றது அல்ல என் அறம். எனக்கு பின்னால் ஓடி வர வேண்டிய அவசியமே இல்லை. என் சொற்களை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடினால் நான் ஜெயித்தேன். அங்கதான் நான் ஜெயிக்கிறேன். ஒரு பொண்ணு என்கிட்ட எப்பவுமே வந்து நிற்கும் வாசல்ல, கையெழுத்து போடுங்க, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கையில் கையெழுத்து போடுங்க. ஏன் பிடிக்கும் என்ன உனக்கு? நீங்கள் சொல்லி பல விஷயங்கள் நான் சாதிச்சிருக்கேன்ல, நான் வந்து உங்ககிட்ட கையெழுத்து போடுற அளவுக்கு நீ வந்து நில்லு, அதுதான் நீ எனக்கு தருகின்ற பதிலே தவிர என் வாசலுக்கு வந்து நிற்பது அல்ல. இட்ஸ் a real motivation. இந்த உலகம் என்னை மறுதலித்து கொண்டே இருக்கு, நான் என்ன பண்றது? மனசை எப்படி நான் சுத்தமா வச்சிருக்கிறது? நான் ரொம்ப சூட்சமான விஷயத்தை சொல்றேன். நிறைய விஷயங்களை மனசுல சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்டக் ஆகுங்க. நான் ஆபாசமான எண்ணங்களையும் மாறாத ரணங்களையும் சுமப்பதே இல்லை. வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன ரொம்ப சிரமப்படுத்துற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கா? உனக்கு தான். என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடம்பு இருக்கா, உயிர் இருக்கா, தன்மானம் இருக்கா, உழைப்போம் என்கின்ற உறுதி இருக்கா? எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாம் கடந்து போகும். உங்களுக்கானது உங்கள் காலடிக்கு வந்து சேரும். பொய்யே இல்லை இது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேரும். அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே வராது. லக்ஷ்மி இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, இந்த கலர் புடவையில் தான் உட்காந்துருப்பாங்க லக்ஷ்மி. நான் லக்ஷ்மி இல்லை, நான் சரஸ்வதி. லக்ஷ்மி அழகாக பத்மாசனத்தை உட்காந்துருப்பாங்க, சரஸ்வதி மட்டும் கால் மேலே, இந்த கால் மேலே கால் இருக்குல்ல. பணக்காரர்களுக்கு பணம் இருக்கும் இடத்தில் தான் சிறப்பு, கற்றோருக்கு சந்தனமா. நான் திருப்பி இந்த குழந்தைங்களுக்காக சொல்கிறேன், உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். எப்போ தெரியுமா? படி. 32 நாடுகளுக்கு இது வரைக்கும் பயணம் போயிருக்கேன். போன மாதம் வரைக்கும் பர்மா போயிட்டு வந்தேன். இதோ இந்த 15ஆம் தேதி அமெரிக்கா போகிறேன், அடுத்த மார்ச் ஆஸ்திரேலியா போகிறேன். உனக்கு சொல்கிறேன், இந்த குழந்தை மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நினைக்கிறது கிடைக்கும். உங்க வாழ்க்கை நீங்க செலுத்தலாம். படிக்கல தோத்துட்டீங்கன்னா அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். எனக்கு அடுத்தவங்க சொல்றது கேட்கறது பிடிக்காது. என்கிட்ட கேட்டாங்க 28, 29 டேட்டு, என்கிட்ட இல்லை மேடம். 25 பார்க்குறேன், 25 இருக்கு சொன்னேன். பெரிய புத்தக கண்காட்சி தானே, அவங்க சொல்லும்போது நான் ஓடி வரணும்ல. நான் என்னைக்கு வருவேனோ அன்னைக்கு தான் வருவேன். இந்த திமிர் படிச்சா வரும். படிச்சிட சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. ஒரு டிக்கெட்டை கூட 32 நாடுகளுக்கு போயிருக்கேன், ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போறதுக்கோ மாவட்ட ஆட்சியர் தான் துட்டு கொடுக்குறாரு. செல்வம் வந்து சேரும், செல்வம் வந்து சேரும். டிட்டர்மினேஷனோட இருங்க. வறுமை 14-15 வயசுல மேடம் ரொம்ப வறுமையா? யாராவது எந்த பொருளை நல்லா வச்சிருந்தாங்கன்னா அப்படி போவோம், கண்ணு அந்த பொருள் மேலே போவோம்.
இந்த பேக்கு, இந்த ஹீரோ பென்னு, நல்ல பாக்ஸு, இந்த பென் பென்சில் வச்சுருக்கிற பாக்ஸு, வாட்சு, செருப்பு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். திருடணும்னு நினச்சிருக்கேங்க. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேங்க நான். எங்கள் அம்மா சத்தியங்க, எங்கள் இறைவன் சாட்சியாக சொல்கிறேன், சொற்களை புரிஞ்சிக்கோங்க. பிள்ளைங்கிட்ட பேசும்போது உங்கள் ஆன்மாலேருந்து பேசுங்களேன், அது கேட்கும். இப்போ கேட்காதது மாதிரி இருக்கும், ஆனால் விதை முளைக்கும், கேட்கும். சொல்லிக்கிட்டே இருங்க, உங்கள் முன்னால் அது வராது. ஆனால் அதற்கு எப்பொழுது வாழ்க்கை சவால்களை முன்னால் போடுமோ அதை சந்திப்பதற்கு அந்த அறச்சொற்கள் அதுக்கு பயன்படும். எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு பாட்டு, பட்டுக்கோட்டையார் பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே. இது முக்கியம் இல்லைங்க, அடுத்த வார்த்தைங்க யான் மேலே போய் இந்த ஈரல்ல போய் இப்படி குத்தி நின்றுச்சு. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா. இன்னைக்கு போகிறேங்க, இந்த பேக் இருக்குங்க, எங்கே போய் நின்னாலும் எந்த பொருளையும் விலைப்பட்டியல் பார்க்காம பிடிச்சா வாங்கிறதுக்கான பணம் எனக்கு கல்வி தந்தது, உழைப்பு தந்தது. நான் ஒரு புக்கு வாசிச்சேங்க. அந்த புத்தகத்தை வாசித்ததன் மூலமாக நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாசிப்பின் போதும் நான் வேற வாசிச்ச அப்புறமா நான் வேற. இதெல்லாம் சும்மா வளர்ச்சி இல்லை. பல பேச்சாளர்கள் வரலாம், அவர்களுக்கெல்லாம் வரலாறு உண்டு. நான் உங்களில் ஒருத்தி. உங்களைப் போலவே ரசம் சாதம் ரொம்ப பிடிக்கும். ராத்திரி ஊற வச்ச சோறு காலையில் தண்ணி ஊற்றி மிளகாய் வெட்டி போட்டு வெங்காயம் வெட்டி போட்டால் அதை விட சூப்பர் சாப்பாடு எனக்கு வேற கிடையாது. கூட கருவாடு அப்படி ஏதாவது தொட்டுக்க இருந்துச்சுன்னா சூப்பர். வெஜிடேரியன் மன்னிக்கணும் இல்லைங்க. சாதாரணமாக வந்த பிள்ளை நான். இன்றைக்கு சில உயரங்க, அவ்வளோ புத்தி கூட கிடையாதுங்க. 58% தான் 10வது. சில பேர் வந்து நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இருக்கிறேன், பயமாக இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்து பயப்படாத, இந்த தாசில்தாரெல்லாம் பார்த்து பயப்படாத, நம்மளால முடியுமா, உன்னை நீயே கொஞ்சம் வாட்ச் பண்ண. 98 வாங்குதில்ல, அது நிறைய சம்பாதிக்கும். நீங்கள் யாரை கொண்டாடுங்க தெரியுமா? உங்கள் குழந்தைகளில் இந்த சொல்கிறேன், எந்த குழந்தைய கொண்டாடுங்க தெரியுமா? 98 வாங்குற குழந்தைய எல்லாரும் கொண்டாடுறீங்க, நீங்களும் கொண்டாடுறீங்களா, அதுவும் கொண்டாடுது, எல்லாம் ஆல் கிளாஸ் கிளாப். 98 இந்த 30 வாங்கியிருக்கோம், ஒன்று ஃபெயிலு. அதுக்கிட்ட சொல்கிறேன் நான், என்ன மாதிரி நீ 30 என்ன தெரியுமா பண்ணு, 98 பார்த்து மிரளாத. நான் தரும் இறகு கொத்து, இறகு கொத்து, இது இறகு இல்லை, இறகு கொத்து. 98 பார்த்து மிரளாத. 30 இல்லை 30 தானே, 32 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல. 32 வாங்க. அடுத்த எக்ஸாமில் 34 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 34 வாங்க. அடுத்த எக்ஸாமில் 36 வாங்க, 40 தான் பாஸ்னா 36 ஃபெயில் தான் பரவாயில்ல. அடிக்கோடு போட்டு வரோம், ரெட் கோடு போட்டு வரோம், பரவாயில்ல. நான் சொல்கிறேன் நீ 36 வாங்கி ஃபெயில் ஆகும்போது ஒருவேளை நீ 98 பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 98 பாரு, அது 92 வாங்கியிருக்கோம், அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்டாகவே இருக்கும். லீஸ்ட் பாதர் அபவுட் இட். ஏன்னா 98லேருந்து 92 அது தோக்குது, 30லேருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிச்சுட்டே போ, ஜெயிச்சுட்டே போறது இருக்குல்ல, அதுதான். அதனால்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிற கார்டுக்கு பேரு ரிப்போர்ட் கார்டு இல்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே இருங்க, குழந்தைகள் ப்ராக்ரஸ் காட்டட்டும். இந்த ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கான வெறி இருக்குல்ல, குழந்தைகள் கிட்ட போடுங்க. அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ பரவாயில்ல, போராடுறத மட்டும் நிறுத்திடாத, களத்தில் நிற்கிறது மட்டும் நிறுத்திடாத.
நான் எப்பவுமே சொல்ல 532 பிரைஸுக்கு எல்லாரும் கையை தட்டுவாங்க. ஐயோ 532 பிரைஸ் வாங்கிருச்சு இந்த பிள்ளைன்னு. 1500 போட்டிகள், 532 தான் பரிசு. அதுலேயும் 180 ஸ்போர்ட்ஸு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 60 தான், மற்றதெல்லாம் சிறப்பு பரிசு தான். என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறது 532 பிரைஸ் இல்லை, 1500 மேடைகள். போய் கலந்துக்கிட்டு இருக்கல்ல, அந்த வெறியை வளர்த்து விடுங்க.